மாறன் சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போமாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ராமச்சந்திரனுக்கு வந்து ஊர்லேருந்து கால் வந்துகிட்டு இருக்கு. "ராமச்சந்திரா எப்படி இருக்க?" நல்லா இருக்கேண்ணே. நீ எப்படிண்ணே இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, ராஜாவோட அப்பா தான் வந்து பேசுறாங்க. "ஊர்ல இப்ப பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சா? நாங்க 2 பேரும் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் சொத்துக்காக. ஆனா இப்ப சம்மந்தி ஆனதுக்கப்புறம் சொத்து என்கிட்ட இருந்தானே, அவர்கிட்ட இருந்தானே எல்லாம் நம்ப சொத்துன்னு ஆயிப்போச்சு." அப்படின்னு சொல்லி ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போனா ஓகே தான். ஊருக்கு வந்து பொங்கலுக்கு எப்பப்பா வரப்போற? பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊர்ல திருவிழாலாம் ஆரம்பிச்சுரும் தெரியும்ல. நீ வந்தா நல்லா இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. சரிண்ணே, வந்துட்டா போச்சு. ஏன்பா பொங்கல் வருமானம்னு பாத்துறாதப்பா கடைய பூட்டிட்டு வரதுக்கு. நீ வந்துரணும்ப்பா. யாரையாவது கடையில வந்து விட்டுட்டு வாங்கங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. அவரு சரி நான் வந்துடுறேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. "என்னண்ணே அண்ணன் ஃபோன் பண்ணாரா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா வள்ளி, அண்ணன் தான் ஃபோன் பண்ணாங்க. இந்த வாட்டி நம்ம எல்லாரும் போனோம். ஆனா பொங்கல் அதுவுமா வந்து கடைய பூட்டிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. வியாபாரம் வந்து பல கோடி வரும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப என்ன பண்ணலாம்? கார்த்தி வேணா கடையில வந்து விட்டுட்டு, நம்ப எல்லாரும் வந்து வேண்டியதான்." "அண்ணே கார்த்தி வந்து சாப்பிடுறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாண்ணே. அதனால அவன இது மாரி தனியா விட்டுட்டுலாம் என்னாலலாம் வர முடியாது. நான் வந்து கார்த்தி கூட எப்போதும் வீட்லயே இருக்கேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க." போன வாட்டி அண்ணன் வந்து "வள்ளி வரலையா? வள்ளி வரலையான்னு?" கேட்டாங்க. இந்த வாட்டி நீ இல்லாம, நாங்க யாரும் இங்கேருந்து கிளம்ப மாட்டோம். எல்லாரும் ரெடி ஆகுற வழிய பாருங்க. சரிங்களா? எப்ப வேணாலும் கிளம்பலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம ராமச்சந்திரன், வள்ளி எல்லார்ட்டயும் வந்து சொல்லிடுங்கிற மாரி ஹேப்பியா வந்து பேசிட்டு, அப்பாடா! ஊருக்கு போறோம் ரொம்ப நாள் கழிச்சு. நம்ம ஊருக்கு போனாலே ஜாலியா தான்யா இருக்குங்கிற மாரி ராமச்சந்திரன் மனசளவுல வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு, அப்படியே வீட்ட விட்டு வெளியில வந்து போறாங்க. மாறனும், வீராவும் அப்படியே கேஷுவலா வந்து கடைக்கு போலான்னு கிளம்புறப்ப வீரா வந்து பேசுறாங்க. ஒரு நல்ல டீ கடையில வந்து நிப்பாட்டு. டீ வந்து சூடா குடிச்சிட்டு போணும் அப்படின்னு சொன்னோனே, தூக்கி வாரி போட்டுருது. மாறனுக்கு, "அப்படியா சொல்ற? டீ குடிச்சிட்டு போலாமா?" "நல்ல டீ கடைண்ணா. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும்." "யார்றா அது?" "நீ தான். எனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னோனே வந்து, "ஏய் என்னடா நெனச்சிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. என்னமோ வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வேலை பார்க்குற மாரி சொல்ற. அது நம்ப கடை வீரா. நம்ப கீழயே வந்து 100 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீ குடிச்சிட்டு போறனால ஒண்ணும் ஆகாது. நீ போய் எனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ப மாறன் வந்து, "டேய் ஏன்டா இப்படி போட்டு பாடாப்படுத்துற? நீ எனக்கு இதையெல்லாம் செஞ்சு தான் ஆவணும். அப்பதான் கையெழுத்து வந்து போட்டு தருவேன். ஒரு பொண்டாட்டி கையால டீ வேணும்னு ஆசைப்படுறேன். இது குடிக்கிறது மிகப்பெரிய தப்பா? இப்ப போட்டு வர போறியா இல்லையா? உன்னோட அதிகாரத்த எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னே தெரியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. சரிடா, நான் உன்ன அப்புறமேட்டு பார்த்துக்கிறேங்கிற" மாரி அந்த இடத்துல சொல்ட்டு, அப்படியே வீரா மாட்டுக்கும் கிச்சனுக்குள்ள வந்து மாசா வந்து போறாங்க. கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னொருத்தவங்க ஏதோ வீடியோ பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, அந்த ஒரு சமையல்காரரு. இத வந்து பார்த்தோனே வந்து வீராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது டப்பாக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஓடுற மாரி இருக்கேன்னு சொன்னோனே, அத பார்த்து பார்த்து சமைச்சுட்டு இருக்காங்க. அப்பனா கண்மணி எதுக்காக இவர செஃப்ன்னு சொல்லி சேர்த்தான்னு தெரியலையே. முதல்ல இந்த விஷயத்த வந்து மாறன்ட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு, "மாறா இங்க வாயேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து வீடியோ பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பனா இந்த விஷயத்த வந்து வள்ளிகிட்ட முதல்ல சொன்னாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப வீராவும், மாறணும். அச்சச்சோ! இதில அக்கா சம்மந்தப்பட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ப எடுத்தோம் கவுத்தோம்ன்னு முடிவெடுக்க முடியாது. அக்காவ எதுக்காக இந்த குடும்பத்த பழிவாங்குறதுக்காக சேர்த்திருப்பாளோ! அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, நானே இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எதுக்காக இப்படி சொல்ற? உன் அக்காக்காக பேசுறியான்னு சொல்லி மாறன் வந்து கண்டுபிடிச்சோனே, அதனால இல்ல வள்ளியம்மா இந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு, அவங்களா ஒரு முடிவுக்கு வந்து வரட்டும். நம்பளா எதுவும் செய்ய வேணாம். ஏன்னா, கிச்சனுங்கிறது அவங்களோட அதிகாரம் இல்ல. சரின்னு சொல்லிட்டு, "வள்ளியம்மா எப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளி அந்த இடத்துல. ஏன்னா, அவங்களால இத்தன வருஷம் சமைக்க முடிஞ்ச இடத்துல, இப்ப சமைக்க முடியாம, என் கையால என் பசங்களும், என்னோட அண்ணனும் சாப்பிட முடியாம போயிடுச்சேங்கிற மாரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "என்னம்மா இதுக்கெல்லாமா வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு சொன்னோனே, "நீங்க எல்லா விஷயத்தையும் உங்க மேல வந்து போட்டுக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்னு விட்டுட்டீங்கன்னா போதும். எல்லா வேலையும் நீங்க தான் பொறுப்பா இருந்து செய்யணும்னு என்ன அவசியம்? இத்தன நாள் வரைக்கும் பார்த்துட்டீங்கள்ல, ரெஸ்ட் எடுக்கலாமே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது, "ரெஸ்ட் எடுக்கலாம் தான். எனக்கும் ஆசை தான். ஆனா, என்னால ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாதும்மா. எனக்கு இப்போதைக்கு என் கையால நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடணும். அது மட்டும் தான் என்னோட ஆசை. மத்தபடி எனக்குன்னு வேற என்ன இருக்க போகுது?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ப வள்ளி மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. "ரொம்பவே சோகமா இருக்காதீங்க. பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீரா மட்டும் வெளிய வராங்க. "என்ன நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ட்டியா?" "நான் எங்கேருந்து சொல்றது?" அவங்க அதுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னது எங்க அத்தை ஃபீல் பண்றாங்களா? யார நெனச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, கிச்சன்ல ஒருத்தர் வந்து வேல பார்த்துட்டு இருக்காருல்ல, அவர பார்த்து தான் வந்து வேதனையோட இருக்காங்க. "ஓகே, ஓகே. எங்க அத்தை வேதனைப்பட்டாரு. அதுவும் யார பார்த்து வேதனைப்பட்டாங்கன்னு உனக்கே தெரிஞ்சு போச்சே.
இனிமேட்டு நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்ற? என்ன நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து கேட்குறாங்க. எங்க அத்தைய இத்தன நாள் வரைக்கும் சாஃப்ட்டா தானே பார்த்துருக்க. இன்னைக்கு ஒரு வள்ளிய பார்ப்ப. அதுவும் புது வள்ளிய பார்க்க போற. அவங்க எவ்வளோ மாசுன்னு உனக்கு தெரிய போது. ஏய் வள்ளியம்மா சவுண்டா கூட பேச மாட்டாங்க. சாஃப்ட்டான ஒருத்தவங்க. அப்படியா நெனச்சுக்கிட்டு இருக்க? சரி. ராகவன் வந்து இப்ப இருக்கிற வள்ளிய பார்த்தோனே, என்ன மாரி பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்ப்போமா? நேத்து ஓவரா வந்து சவுண்ட் விட்டான்ல. இன்னைக்கு வந்து ராகவன பாரேன். செம காமெடியாக போது அப்படின்னு சொல்லும்போது, விஸ்வரூபம் எடுக்குறாங்க. நம்ப வள்ளி கிச்சனுக்குள்ள வந்து வேக வேகமா போறாங்க. என்னடா இது இவ்ளோ வேகமா போறாங்க? கண்மணிய தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல இருக்கே! என்னது இதுக்கேவா? உள்ள போய் பாரு. நான் வந்து ஒரு குச்சிய ரெடி பண்றேன்னு சொல்லி, அந்த இடத்துல ஒரு பெரிய குச்சிய வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம மாறன். என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அந்த சமைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள போட்டு வந்து தர்மஅடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ப வள்ளி அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுச்சு. அதனால தான் வந்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர உடனே வந்து அடிக்கிறத நிப்பாட்டாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, ஒரு பக்கம் வந்து மாறன் வந்து குச்சியோட வராங்க. கண்மணி இந்த பக்கம் நிக்கிறாங்க. ராகம் நிக்கிறாங்க. ஐய்யய்யோ! அத்தை என்ன இப்படி இருக்காங்க? கிட்டக்கயே போக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்மணிக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. "என்னங்க நீங்க? நீங்க கேட்க மாட்டீங்களா? கண்மணி சும்மானு இரு. எங்க அத்தைய பத்தி உனக்கு தெரியாது. எங்க அத்தைகிட்ட எதுவும் பிரச்சனைக்குன்னு போமாட்டாங்க. ஆனா பிரச்சனைக்கு போயிட்டாங்கன்னா, யார் என்ன ஏதுன்னு பார்க்கக்கூடாது. நம்ம கிட்டக்க போனோம்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளதான். அவனுக்கு எந்த அடி விழுவுதோ, அதே அளவுக்கு தான் நமக்கு ஈக்குவலா வந்து அடி விழுவும். எங்க அத்தை வந்து சாந்தமாவாங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெகா வாங்குறாங்க. கண்மணிக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க ராகவன். கொஞ்ச நேரம் வந்து எட்டி பார்க்குறாங்க. நம்ம வீரா செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் பார்த்தேன்ல, இப்ப எப்படி நிக்கிறான் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வீரா கிட்ட கேட்டோனே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத்தை உனக்காக தான் அந்த ஸ்பெஷலா குச்சி எடுத்துட்டு வந்தேன்னோனே, அப்படியே வந்து வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ப வள்ளி. ஒரு பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து வந்துடுறாங்க. "என்ன ஆச்சு? பார்த்தீங்களா மாமா? நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆள வந்து வேலைக்கு வந்து சேர்த்தேன். ஆனா இவரு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னங்க தப்பு பண்ணீங்க?" "இல்லங்க, பசிச்சுச்சுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். புதுசு புதுசா எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பொட்டுக்கல்லைய வந்து எடுத்து சாப்பிட்டேங்க. அதனால தான் இப்படி அடிக்கிறாங்க." அப்படின்னு சொன்னோனே, "என்ன மாமா இப்படியெல்லாம் பண்றாங்க? ஒரு பொட்டுக்கல்ல சாப்பிட்டதுக்கா இப்படி பண்றாங்க? சமைக்கிறவங்க தேங்காய் துருவும்போது தேங்காய் எடுத்து வாயில போட்டுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "ஆமாம்மா, என்னம்மா நம்ம யார் யாருக்கு ஏதோ செய்றோம். கேரட் சாப்பிடுறது, இது மாரி வந்து தேங்காய் துருவினா அது சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "அண்ணே, இவன் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுருந்தானா, கிச்சன்ல இருக்கிற எல்லாத்தையும் திங்கட்டும். எவன் கேட்க போறான்? இவன் பண்ணி வச்ச காரியத்த நீயே பாரு" அப்படின்னு சொன்னோனே, "என்ன வீரா நடக்குது? ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரமா வந்து குடுக்குறாங்க ராமச்சந்திரன்ட்ட. அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே வந்து என்னென்னமோ பண்றாங்க. இத பார்த்தா, "என்னடா நீ இப்படிதான் சமைப்பியாடா? இது தெரியாம இத்தன நாளா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமே!" அப்படின்னு சொல்லி, "உன்ன நம்பி தானடா கிச்சன்ல விட்டோம்ன்னு" சொல்லி, அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்துட்டு கன்னா பின்னான்னு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மாறன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாக்கியமா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. "எனக்கு என்னமோ அவன் சமைச்சத நம்பி கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் சாப்பிட்டவங்கள பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு வீரா. செம காமெடியா இருக்குல்ல" அப்படின்னு சொன்னோனே வந்து, "டேய் என்ன கலாய்க்க வச்சுட்டான்டா என் தம்பி. என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ராகவனும் வந்து டிஷும் டிஷும் பண்றாங்க. "நான் இத்தன நாளா 1 வாரமா உங்க வீட்ல வேல பார்த்தேன்ல. என்னோட சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? குடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். நீ சமைச்சதுக்கு சம்பளம் வேறமா? இங்கேருந்து மரியாதையா வந்து ஓடிருங்கிற" மாரி அந்த இடத்துல ராகவன் சொன்னோனே, அங்கேருந்து வந்து வேக வேகமா போறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் இன்னொரு வாட்டி சமயக்கட்டுக்குள்ள இவன் வரான், அவன் வரான்னு யாராவது சொல்லி சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான்னு சொல்லி குச்சிய வந்து வேகமா கீழ போட்டுட்டு, நம்ம வள்ளி மாட்டுக்கும் மாசா வந்து கிச்சனுக்குள்ள வந்து போறாங்க. இத வந்து ராமச்சந்திரன் பார்த்தோனே, அப்பாடா! கிச்சனுக்கு வந்து என் தங்கச்சியே வந்து போய் சமைக்க ஆரம்பிச்சுட்டா. இனிமேட்டு வாய்க்கு ருசியா வந்து சாப்பிடலாம். அப்பாடா! தப்பிச்சோங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ராமச்சந்திரன்.